நம்முடைய சரீரத்துல ஒரு பலவீனம் வருது, ஒரு வியாதி வருது, நம்ம என்ன செய்யணும்? மருத்துவமனைக்கு நம்ம என்ன செய்யணுங்க? உடனே போகணும். அப்ப நிறைய கிறிஸ்தவர்கள் நிறைய குடும்பங்கள்ல தங்களுடைய பிள்ளைகளையோ தங்களுடைய பெற்றோர்களையோ நிறைய பேர் இழந்து போவதற்கு காரணம் என்னன்னா, இப்படிப்பட்டதான குருட்டு விசுவாசம். வியாதி வந்தா எங்க போகக்கூடாது? மருத்துவமனைக்கு போகக்கூடாது. இப்படி போதிக்கிறது யாரு? சம்பந்தப்பட்ட ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க? இந்த மாதிரி காரியங்களை ஜனங்களுக்கு போதிச்சு தங்களுடைய சபையாருக்கு போச்சு, நீங்க என்ன செய்யக்கூடாது? மருத்துவமனைக்கெல்லாம் போகவே கூடாது. ஒரு வசனத்தை அவங்க காட்டுவாங்க. என்ன வசனம் பாருங்க, 2 நாளாகம புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் பாருங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமா இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆசா செத்து போனதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவர் தேவனை தேடாம மருத்துவரை தேடினதுனால என்ன ஆயிட்டாரு? செத்து போயிட்டாரு. அந்த வியாதியை